நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இடஒதுக்கீடு பற்றிய விவாதம் மீண்டும் எழுந்திருக்கிறது. காரணம், உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி பரபரப்பு உத்தரவு. ஜாட் பிரிவினரை மத்திய அரசாங்கம் மத்திய பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்தது செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறது, இன்னொரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவர்களை நிர்ணயிக்க ஜாதி மட்டும் போதாது என்பதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதுதான் பல கேள்விகளை, பல விவாதங்களுக்கு வித்திட்டிருக்கிறது, பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஜாதியின் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த தேசத்தில் இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது. அடிப்படையே கேள்விக்குள்ளாக்குகிறதா, பல குழப்பங்களுக்கு இது வித்திட்டிருக்கிறதா, பல தெளிவுகளை செய்திருக்கிறதா, பல கேள்விகளை இந்த உச்சநீதிமன்றத்துடைய அதிரடி உத்தரவானது எழுப்ப விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் பாலாஜி அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் மற்றும் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா பிரமுகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். நான் முதல் கேள்வியை திரு பாலு அவர்கள் தான் கேட்க இருக்கின்றேன். காஸ்ட் அலோன் cannot determine backwardness என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பதுதான் இந்த ஒரு ஜாட் பிரிவினரை அரசாங்கம் சேர்த்தது செல்லாதுங்கிறத தாண்டி இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக பார்க்க முடிகிறது. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து கேட்க இருக்கின்றேன். அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்னதை போன்று நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய பரிந்துரையை மீறி ஒரு மத்திய அமைச்சகம் அமைச்சரவை இந்த ஜாட் பிரிவிற்கு ஓபிசி பட்டியலில் சேர்த்தது சரியா என்பதுதான் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. அப்பொழுது உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்லக்கூடிய பரிந்துரையை மீறி செய்யக்கூடிய அளவிற்கு என்ன புள்ளிவிவரமும் இல்லாமல் இதை செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஜாதியை மட்டுமே மையமாக வைத்து ஒரு பேக்வர்ட்னஸை முடிவு செய்துவிட முடியுமா என்பதை அவர்கள் சொல்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு இந்திரா சகானியவனுடைய வழக்கினுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை அவர்கள் மனதிலே கொண்டு அதை எந்த அளவிற்கு மீறி செயல்பட முடியும் என்ற கட்டுப்பாட்டின் அடிப்படையில் ஒரு தகவல்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். பேக்வர்ட்னஸை முடிவு செய்வதற்கு சாதியை மட்டுமே அடிப்படையாக வைக்கக்கூடாது என்று. ஆனால் பேக்வர்ட்னஸ் என்பது என்ன என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் என்பது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை பிற்படுத்தப்பட்டவர்களாக கருத வேண்டும் என்றுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் இன்றைக்கு ஒரு சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்கான ஒரே அளவுகோல் சாதி மட்டும்தான். அந்த சாதியை ஒதுக்கிவிட்டு வேறு எந்த கோணத்திலும் எந்த கூற்றின் அடிப்படையிலும் ஒரு பிற்படுத்தப்பட்ட நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், சோசியலி அண்ட் எஜுகேஷனல் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு மக்கள் சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு பின்தங்கி இருக்கக்கூடிய நிலைமையை ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அங்கதான் வருவீங்கன்னு தெரியும், விரிவா பேசுவோம். நிச்சயமா இருக்கிறது. நான் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த கேஸ்ல பார்க்கும்போது இந்த ஒரு கமிஷன் ஒரு பரிந்துரையை கொடுக்கிறது, இந்த ஒரு ஜாட் பிரிவினரை இந்த ஒரு பிற்படுத்த பட்டியல்ல சேர்க்கிறதுக்கான முகாந்திரம் இல்லை, அதற்கான காரணிகள் இல்லைன்னு சொன்ன பிறகும் கூட மத்திய அரசாங்கம் சேர்க்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த கமிஷன் மிக தெளிவாக சொல்கிறது, சொல்லக்கூடிய சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி இவங்க பின்தங்கியவங்களா இல்ல அப்படிங்கும் பொழுது அரசாங்கம் சேர்க்குது அப்படிங்கும் பொழுது ஒரு அரசியல் காரணம் அதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. இதை தாண்டி காஸ்ட் அலோன் cannot determine backwardness அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சேர்த்து சொல்லுது. இந்த தீர்ப்பை ஒட்டுமொத்தமா எப்படி பார்க்கலாம்? நிச்சயமா இதுல அரசியல் ரீதியான அழுத்தங்கள் மூலமா தான் இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறது ஒரு பார்ட். அது நான் வரேன். ஜாட் கம்யூனிட்டிக்கான பிரஷர் எப்படி வந்தது அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக திரு பால சொன்னதுல ஒரு சின்ன மாற்று கருத்தை மட்டும் சொல்ல வேண்டியிருக்குது. சாதியை மட்டுமே வைத்துக் கொண்டு நீங்க சோசியல் பேக்வர்ட்னஸ் நிரூபிக்க முடியாது இந்த ஊர்ல. அதுக்கு ஜாட் கம்யூனிட்டியே ஒரு உதாரணம். நான் சொல்ல வரேன். சாதியை மட்டுமே அடையாளப்படுத்தி சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள் சோசியலி பேக்வர்ட் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்க முடியும். அதுக்குள்ள மற்ற விஷயங்களையும் அடக்க முடியும். நீங்க அது எஜுகேஷனலி பேக்வர்டா, எக்கனாமிக்கலா பேக்வர்டாங்கிறதெல்லாம் வரும். சமூக ரீதியான பேக்வர்ட் எந்த இடத்துல அவங்க சமூக ரீதியா பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறதுல மூன்று விஷயங்களை தான் நம்ம பெருசா பேசுறோம். ஒன்னு அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய நிதி நிலைமை, அவங்களுக்கான வெல்த் எந்த அளவுக்கு இருக்கு, சொத்துக்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. கூடுதலாக அவர்களுக்கு சமூகத்தில் இருக்கின்ற மரியாதை. இங்க நம்ம ஒரு காஸ்ட் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியால.
அந்த காஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள சில வகுப்பினருக்கு ஒரு மரியாதை கூடுதலாக இருக்கிறது கிராமப்புறங்கள்ல. இப்ப அர்பனைஸ்டா மாறிட்டு இருக்கோம், மாற்றங்கள் இருக்கு. ஜாட் விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னா, முழுக்க முழுக்க வாக்குகளை தீர்மானிக்கிறவர்களாக, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவர்களாக அவங்க ஒரு 5-6 ஸ்டேட்ல இருக்கும்போது அவசரப்பட்டு இந்த விஷயத்தை யூபிஏ கவர்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. இதுல முழுக்க இருந்தது என்னன்னா, அவர்களுடைய வெற்றிக்கான ஒரு லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி உடனடியா நோட்டிஃபை பண்றதன் மூலமாக ஜாட் கம்யூனிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். யூபி மாதிரி, பீகார் மாதிரி, ஹரியானா, குஜராத்ல இல்ல, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கின் மூலமாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதே தான் வந்து இன்னைக்கு பிஜேபி அரசாங்கமும் ஃபாலோ பண்றாங்க. அந்த விஷயத்துல அவங்களுக்கு மாற்று. ஹரியானால அவங்களுடைய வெற்றி என்பதும் ராஜஸ்தான்ல வெற்றி என்பதும் ஜாட் கம்யூனிட்டியோட ஒட்டுமொத்த வாக்குகளை வச்சுதான் அவங்களுக்கு என்ஷூர் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நம்புறாங்க. அப்ப அதுதான் இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட்டும் இதை வந்து ரிவ்யூ போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல அவங்களும் இதே நிலைப்பாடு தான் எடுக்க போறாங்க. யூபிஏ என்ன எடுத்ததோ அதே தான். ஆனால் இங்க முன்னெடுக்கப்பட்ட, அதாவது ரிசர்வேஷன் வேணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இடஒதுக்கீடு நிச்சயம் தொடர வேண்டும். ஆனால் இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கின்ற சில கேள்விகள் விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. அது தேவையான விவாதம் நான் நினைக்கிறேன். அந்த சமூக ரீதியான ஒரு பின்தங்கி இருக்கிற ஒரு சொசைட்டி, அப்புறம் எந்த விதத்துல நீங்க வந்து 2 கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. கடந்த 25 ஆண்டுகள்ல நிறைய கம்யூனிட்டிஸ் நீங்க ஓபிசிக்குள்ள கொண்டு வரீங்க. ஆனா எக்ஸ்பெக்ஷன் எதுவுமே இல்ல. எக்ஸ்பெக்ஷன் இப்ப கூட உடனே இருக்கணுமாங்கிறதுல கூட எனக்கு மாற்று கருத்து, அதுக்கான தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு கம்யூனிட்டியா உள்ள கொண்டு வரும்போது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா உண்மையாகவே பாதிக்கப்பட்டு சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிற மற்ற சமூகத்திற்கும் கூட இது பிரச்சனையாக மாறக்கூடும். ஏன்னா ஜெயின்ஸ் மாதிரியான சமூகங்கள் கூட ரிசர்வேஷன் இன்னைக்கு இருக்குது. அவங்க நீங்க சமூக ரீதியா பாத்தீங்கன்னா அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ங்கிறது ரிலேட்டிவ்லி பெட்டர் மற்ற எல்லாரும் விடவும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சாதியை மட்டுமே மையமாக வைத்துக் கொண்டு ஒரு இடஒதுக்கீட்டை தீர்மானிக்க முடியாது, அல்லது சாதியை மட்டுமே மையமாக வைத்து ஒரு அவங்க வந்து சமூக ரீதியா பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. பாலாஜி அவர்கள், உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் கேட்க இருக்கின்றேன். இது சில அடிப்படைகளையே கேள்விக்குள்ளாகிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பிரதானமா எழுது. ஒரு ஜாட் விஷயம், அதுல இருக்கக்கூடிய நியூவான்சஸுக்கு போவோம். ஆனா காஸ்ட் மட்டுமே இன்னைக்கு பேக்வர்ட்னஸ் நிர்ணயிக்க முடியாது அப்படின்னா அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். வேற என்ன, டு வி ஹேவ் a better parameter, வேற பெட்டர் வழி இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுகிறது. பற்றி உங்களுடைய முதல் பார்வையை நான் கேட்கிறோம். இது ஒன்றும் புதிய சமாச்சாரம் இல்ல. நீங்க அந்த பழைய கேஸ்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா, பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் 1963 கேஸ்லாலேயே காஸ்ட் அலோன் cannot be the criteria அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் கிரைடீரியா பார்க்கணும்னு. அதே இந்திரா சாஹானி கேஸ்லயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல என்னாச்சு அப்படின்னா, மெரிட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 50% தான் ரிசர்வேஷன் அதை வந்து சீலிங் கொண்டு வந்தாங்க. அதுல கிரீமி லேயர் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து இன்னும் 69% இடஒதுக்கீடு தான் நடக்குது. இதை மத்த ஆந்திரால ஏதோ ஒரு மாநிலத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன். அதனால இந்தியாவில எல்லா மாநிலத்திலயுமே 50% இடஒதுக்கீடு தான் இப்பவும் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து அர்பனைசேஷன்ல நீங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு வருவாங்க. முதல் தடவையா காலேஜுக்கு போறவங்க பல குடும்பத்துல. அந்த மாதிரி போய் இப்ப 2வது தலைமுறை 3வது தலைமுறை வரைக்கும் வந்திருக்கு. இதுல வந்து படிப்பை தவிர, ஜாதியை தவிர இப்ப வந்து பல பேர் வந்து இப்போ மிகுந்த செல்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். சொசைட்டில வந்து மேல வந்துட்டாங்க. இப்ப அர்பனைசேஷன் வந்து இன்னொரு ஃபேக்டர். இப்ப இந்தியால வந்து இத்தனை நாள் வந்து ஜிடிபியில இந்திய பொருளாதாரத்துல வந்து கிராமத்தினுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருந்தது. இப்ப நகர்ப்புறத்தின் பங்களிப்பு மற்றது வந்து ஏறுது. இப்போ அது வந்து அதோட ஜனத்தொகையும் நகர்ப்புறத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இனிமே இந்த பழைய ரிசர்வேஷன் மெத்தட் வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்ம வந்து நிச்சயமாவே அதை வந்து ஒரு குவெஸ்டின் பண்ண வேண்டிய தருணம் வந்திருக்கு. அதை இந்த கேஸ்லாம் வந்து அதுல இருந்து ஐ திங்க் வி ஹேவ் டு எவால்வ். இதுல இருந்து நம்ம ஒரு இதை முன்னெடுத்து செல்லணும். ஒரு சரியான கேள்வி எழுப்பிருக்கு. பாலிடிக்ஸ்ல வந்து இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கேம். ஏன்னா மண்டல் வெர்சஸ் கமண்டல்னு ஆல்ரெடி இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு அந்த மண்டல் கமிஷன் சமயத்துல. அதனால எப்பவுமே இந்தியா ஜாதியை தொட்டா ஷாக் அடிக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி எடுக்கிறாங்கிறத பாக்கணும். ஒரு நிமிஷம். அதாவது இந்த சாதியை மட்டுமே என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் எல்லோருமே தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணம் செய்யற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னு கேட்டா, இந்த தீர்ப்பே நாங்கள் சொல்வதை நோக்கத்தை நிறைவேற்றுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா சாதியை மட்டுமே என்று சொல்லாமல் ஒரு சாதி எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிடக் கூடாது. அந்த சாதி சமூக நிலையில் எப்படி இருக்கிறது, கல்வி நிலையில் எப்படி இருக்கிறது, வேலை வாய்ப்பில் எப்படி இருக்கிறது, நாங்க அதை தான் சொல்றோம். என்ன சொல்றோம்னா, நீ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா வெறும் சாதியை மட்டும் எடுக்காத, அவர்கள் படித்திருக்கிறார்களா, வேலையில் இருக்கிறார்களா, அவர்களுடைய எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் அந்த சமூக நீதியை முடிவு செய்வதற்கான இடம். இதைத்தான் இந்த தீர்ப்பு சொல்லுது. இதை மாறி சாதி அப்படிங்கிறது பிரதானமா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கிறது. இந்த ஒரு ஜாட் கம்யூனிட்டிய நம்ம வந்து பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டியாக கருதுறதுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு இந்த ஒரு கமிஷனும் சொல்லியிருக்கிறது, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் கமிஷனும் சொல்லியிருக்கிறது. அப்படின்னு
நீதிமன்றமும் கூட அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுது. அது என்ன சொல்லுது, இந்த கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஜாட் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா ஆர்கனைஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு அத ஒரு காரணமா சொல்லி, இப்படி ஒரு பொலிட்டிக்கலா ஆர்கனைஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு இந்த ஒரு பட்டியல சேர்க்கப்படணுமா அப்படின்னு. பல பிற்படுத்தப்பட்ட, உண்மையிலே உள்ளடக்கத்துல பிற்படுத்தப்பட்டவங்க பொலிட்டிக்கல் ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. இன்னைக்கு தலித் கம்யூனிட்டிலுமே நம்ம பார்க்கிறோம். அத ஒரு டிட்டரண்டா, இது பொலிட்டிக்கலா ஆர்கனைஸ்டா இருக்காங்க, அதனால அவங்க வந்து இந்த ஒரு பட்டியல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணி அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும்? அதை மட்டுமே மையமா வச்சு சேர்க்க கூடாது. அதுதான் இங்க பிரச்சனை. ஜாட் கம்யூனிட்டி விஷயத்துல வர்றது என்னன்னா, ஒரு அரசியல் விஷயங்கள்ல தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு ஜாதி இருக்கிறதுனால மட்டுமே அந்த சமூகத்தை நீங்க வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல சேர்க்க முடியாது. ஏன்னா சின்ன அளவுல நிறைய சமூகங்கள், பட் அதுவுமே கூட இல்ல அதுதான் திரும்ப என்ன கேட்க வருதுன்னா, நீங்க வந்து ஒரு சமூகத்துல ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்காங்கன்னா நீங்க எல்லா வகையிலும் பார்க்கணும். அடிப்படையில ஜாட் கம்யூனிட்டி வந்து லேண்ட்லார்ட்ஸ், அவங்க ஒரு நிலச்சுவார்ந்தார்களா தான் இருந்திருக்காங்க. நிறைய அவர்களுடைய பின்புலம்ங்கிறது வந்து மற்ற எல்லாரோடும் ஒரு படி மேலதான் உயர்ந்திருக்கிறாங்க. அடிப்படை வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னாலும் மத்திய அரசுல நிறைய பணிகள்ல இருக்கிறாங்க. எஜுகேஷனலி அடுத்த லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சமூகத்தோட நீங்க எண்ணிக்கையில 8.5 கோடி இருக்காங்க அப்படிங்கிறதுனாலே அவங்களுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியன்றதுனால நீங்க சேர்க்கும் போது மற்ற சிறிய குழுக்கள் இருக்காங்க, சின்ன சின்ன சமூகங்கள் இருக்குது. 1 லட்சத்துக்குள்ள இருக்கிற எண்ணிக்கையில் இருக்கிற பல சமூகங்கள் இன்னைக்கு வந்து சமூக ரீதியா பின்தங்கிய கோரிக்கைகள், அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நீங்க எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமே போகும்போது இது அரசியல் தீர்வாக, அரசியல் ரீதியாக பார்க்கப்படுறதுனாலதான் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கு. நீங்க ஜாட் வந்து அவங்க பொலிட்டிக்கலா ஆர்கனைஸ்டா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் இந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வியா பார்க்கிறீங்களா? அதை மட்டுமே வைக்க முடியாது. இந்த தீர்ப்புல வந்து நிறைய வந்து அவங்க ரொம்ப டீப்பா போல, பாலசா சொன்ன மாதிரி அவங்க சில விஷயங்கள்ல ரொம்ப வெளிப்படையான விவாதங்களை உருவாக்க வேணான்ற ஒரு எல்லையோட நின்னுட்டாங்க. ஆனால் இதுல என்ன பிரச்சனை எழுதுனா, நீங்க வந்து பொலிட்டிக்கலி இங்க இன்னைக்கு எல்லாமே வந்து காஸ்டும் பாலிடிக்ஸும் பிரிக்க முடியாத ஒரு சூழல் இந்தியா முழுக்க இருக்குது. அந்த மாதிரியான சூழல்களை தான் இந்த கட்சிகளை, அதுவும் எண்ணிக்கை அடிப்படையில பெரிய சமூகமாக இருக்கிறவர்கள் அவங்களோட பிரஷர் அப்ளை பண்ணி அதுக்கான ஓபிசி பட்டியல்ல வர்றாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 180 சமூகங்கள் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்ல ஓபிசி லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த 180 சமூகத்துக்கு நீங்க பிரிச்சு கொடுக்கும்போது ஒரிஜினலா போய் சேரவங்களுக்கான ரிசர்வேஷன் போகுமா? இந்த கேள்வி வர, யாருக்கு போய் சேரணுமோ அது சேராமல் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற இன்னைக்கு நீதிமன்றம் கூட கேட்டிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து பல கம்யூனிட்டியே இந்த ஓபிசி லிஸ்ட்ல பிற்படுத்தப்பட்ட லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டே போயிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஜென்யூனா இந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலை தேவைப்படாத கம்யூனிட்டிஸும் அந்த பலனை இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள அதுல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு யாரும் தமிழ்நாட்டில் சில சமூகங்கள் சொல்ல முடியும், தொழில் ரீதியா ரொம்ப முன்னேறிய சமூகங்கள் கூட சலுகைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் வில் இன்னைக்கு இல்லாம தான். நண்பர் கார்த்திக் முதல் ரவுண்ட்லயே அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சாதிகள் கூடிக்கிட்டே போகுது வழியா குறையலன்னு சொல்றாரு. இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்லும்போது ஐயோ விடுங்க என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் சொல்லுகிற நோக்கத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. சமூக நீதியை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு உரிமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமையை பெறக்கூடிய தகுதி உள்ளவர்கள் யார் தேர்வு செய்யப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் சொல்லுகிறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் சாதியை மட்டும் எடுக்கக்கூடாது, அவருடைய சமூக பொருளாதார கல்வி நிலையை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆனா இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் தேவைப்படாத, அதுக்கு டிசர்விங்கா இல்லாத கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா மறுப்பீங்களா? நிச்சயமா நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் எஸ்சி 76 சாதிகள், எஸ்டி 40 சாதி, எம்பிசில 109 சாதிகள் இருக்கிறது, பிசியில் எடுத்துட்டா 197 சாதிகள். இந்த 197ம் பிசியாக இருக்க தகுதியுடையதா என்பதை ஆய்வு செய்வதற்கு இந்திரா சகானி வழக்கிலே நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை என்னவென்றால், ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் அந்த இடஒதுக்கீடு என்பது தேவையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட பிறகு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் உருவானதற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது போன்ற ஒரு சமூக ரீதியான ஒரு புள்ளி விவரத்தை திரட்டுகிறார்களா இல்லையா என்பதை உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றம் சரி சமூக நீதி தொடர்பான பல சூழல்களில் பல்வேறு விதமான நிபந்தனைகளை விதிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறது. அதாவது 50% தாண்டக்கூடாது, கிரிமிலேயர் என்ற பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் சமூக நீதியை முறையாக அமுல்படுத்த வேண்டும் என்பதை உறுதி செய்ய உச்சநீதிமன்றம் தவறிவிடுகிறது. அதாவது 50% என்பது நீங்கள் சொல்வதை போன்று 50 என்று முடிவு செய்துவிட்டோம். ஆனால்
இன்றைக்கு மத்திய கான்ஸ்டிடியூஷன் இருக்கா இல்லையா? இப்ப உச்ச நீதிமன்றம் ஏதோ தனிச்சையா சொல்லல. ஒரு நிமிஷம். இன்றைக்கு தேசிய அளவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு கணக்கில் எடுத்துங்க. இன்றைக்கு தேசிய அளவில் SC STக்கு 22%, OBCக்கு 27%, ஓசி அதர் கம்யூனிட்டிக்கு 50% என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 25% SC ST, OBC 57%. இன்றைக்கு FC முன்னேறிய சமூகத்தினர் 17%. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பில் இன்றைய நிலையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். SC STல 17.39% இன்றைக்கு SC இருக்காங்க. இன்றைக்கு OBC என்று சொல்லக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் 5.44%. ஆனால் FC என்று சொல்லக்கூடிய 17.5% கொண்ட மக்கள் 77% பேர் இன்றைக்கு மத்திய அரசுடைய வேலை வாய்ப்பில் இருக்கிறார்களே. இது எவ்வளவு பெரிய சமூக அநீதி! இதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியுமா? இதை அனுமதிக்க முடியுமா? இதை உச்சநீதிமன்றம் ஒரு தகவலாக உச்சநீதிமன்றத்தில் சொல்லுகின்ற பொழுது இது எங்களுடைய வேலை இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் அதே வேளையில் நிபந்தனைகளை மட்டும் விதிப்பதில் தானாக முன்வந்து செய்யக்கூடிய உச்சநீதிமன்றம் ஏன் இதை நீங்கள் செய்யவில்லை? 2 காரியங்களை செய்ய வேண்டும். சமூக நிதியில் இடஒதுக்கீடை அமல்படுத்துகின்ற பொழுது முறையாக ஒரே ஒரு இடம் கூட மாறிவிடாமல் அதிகாரிகள் அதை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை உச்சநீதிமன்றம் விதிக்க தவறிவிட்டது. இன்னொன்று, யார் இந்த உரிமையை பெற தகுதியுடையவர்கள், இதை ஏன் நீங்கள் செய்யவில்லை என்று அரசையும் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தையும் இதை சுட்டிக்காட்ட நீதிமன்றம் தவறிவிட்டதாக நான் கருதுகிறேன். திரு பாலாஜி, இப்போ இந்த பார்வைகளுக்கு உங்களுடைய பார்வைகளை சொல்ல விரும்புங்க. தாண்டி எழக்கூடிய கேள்வி, இஃப் நாட் காஸ்ட் வேற என்ன பாராமீட்டர்? நீங்க பிராக்டிகலா இன்னைக்கு நீங்க சொன்னது போல ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் சாதி இல்லாத மற்ற பாராமீட்டர் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பும் சூழலும் இருக்கா? உச்சநீதிமன்றம் கிரிமி லேயரை பற்றி சொல்லலாம், இதை பற்றி சொல்லலாம், ஆனால் அதற்கான ஒரு சூழலோ நிலையோ இருக்கா இன்னைக்கு? இல்ல, அதாவது ஒரே ஜாதி இல்ல அப்படின்னா அது வந்து எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் தான். எக்கனாமிக் கிரைட்டீரியால மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். இல்ல சமூக நீதி வந்து கான்ஸ்டிடியூஷன்ல பர்மிட் பண்ணிருக்கிறது ஆர்டிகல் 15(4) சோசியலி அண்ட் எஜுகேஷனலி என்ற 2 வார்த்தைகள் மட்டுமே ஆர்டிகல் 15(4) இருக்கு. அதுக்கு எக்கனாமிக்கலி இல்ல, அதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ரீடிங் கொடுக்க கூடாது. அதுக்கு எக்கனாமிக்கும் அதுல என்ன சொல்லிருக்கு பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர்ல, caste cannot be the only criteria because 15(4) talks about class and class is not synonymous with caste. அதனால காஸ்டையும் தவிர மீதி என்ன கிரைட்டீரியா வேணா எடுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு மனிதன் பிற்படுத்தப்பட்டனா இருக்கானா என்ன கிரைட்டீரியா இருக்க முடியும்? ஒண்ணு கல்வி, இல்ல அப்படின்னா பொருளாதாரம். இதுதான் வந்து அடிப்படை. இந்த அடிப்படை அப்புறம் நம்ம சொல்ற மாதிரி இப்ப ஜாட் கம்யூனிட்டிக்கு வந்து அதிகமான விளைநிலங்கள் இருக்கு, சொத்து இருக்கு, அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலையில இருக்காங்க, ராணுவத்தில் இருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த கம்யூனிட்டியில எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் பாத்தீங்கன்னா இந்த பாராமீட்டர்ஸ், அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அந்த பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது எந்தெந்த கம்யூனிட்டி அதுல தாழ்வா இருக்காங்களோ அவர்களுக்கு உண்டானதை நிச்சயமாக ஆர்டிகல் 15(4) and 16(4) கன்சிடர் பண்ணலாம். ரிசர்வேஷன் எதுக்கு இருக்கு? ஒன்னு கல்வி, இன்னொன்னு வேலை வாய்ப்பு, இன்னொன்னு வேலை வாய்ப்புல ப்ரமோஷன். இதுதான் வந்து ரிசர்வேஷனுடைய அடிப்படை. இப்ப ஒரு மனிதனை முன்னேற்றணும் அப்படின்னா இன்னைக்கு இந்தியால இந்த ரிசர்வேஷன் அரசாங்க உத்தியோகங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன். இன்னைக்கு பிரைவேட் செக்டார் தான் வந்து இட் இஸ் பிக்கஸ்ட் எம்ப்ளாயர். கோரிக்கைகளும் இருக்கிறது. இந்த நிலையில திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் இணைகிறார், பாரதிய ஜனதாவுடைய திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் இணைகிறார். இந்த நிலையில சென்ற அரசாங்கம் எடுத்த முடிவை, உங்களுடைய அரசாங்கமும் ஆதரித்த முடிவை நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் செய்திருக்கிறது. ஆக இதற்கு பின்னால் அரசியல் இருந்திருக்கிறது. நீங்களும் கூட பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ல தான் இந்த ஒரு ஜாட் கம்யூனிட்டியை சேர்த்திருக்கீங்க அப்படிங்கறத ஏற்றுக்கிறீங்களா? இல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த முன்னாடி யூபி எடுத்த முடிவை, அரசாங்கம் எடுத்த முடிவை என்டிஏ அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டது. அது வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகுதான் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் ஆனது வந்திருக்கின்றது. ஆகவே நாங்க அதை எதிர்க்கின்றோம். எங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா போலவும் மற்ற ஓபிசிக்கு நாங்க ஒன்னும் ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது அல்லது ஜாட் கம்யூனிட்டியை புறக்கணிக்க வேண்டும் என்றும் நாங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை. மாறாக அவர்கள் வேண்டும் என்ற வகையில் ராமசுப்ரமணியன் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது இதுல வந்து ஒரு வாக்கியதும் இல்ல அப்படிங்கிறீங்க. இதோட பேசிஸே நீதிமன்றம் கேள்வி எழுப்புது. பொலிட்டிக்கலா அவங்க ஆர்கனைஸா இருக்காங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து சோசியலாவோ எக்கனாமிக்கலாவோ பொலிட்டிக்கலாவோ அவங்க அண்டர் ரெப்ரசன்டடா இல்ல. அரசு வேலை வாய்ப்புல
பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு கமிஷன் சொன்ன பிறகும், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சொன்ன பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அரசாங்கங்கள் இதை செய்கிறது அப்படின்னா இதற்கு பின்னாடி அரசியல் இல்லாம வேற என்ன? அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ், அவங்களுடைய வாக்கு வங்கி, இது இல்லாம வேற என்ன? நீதிமன்றம் மட்டும் சொல்லல, இதற்கு பரிந்துரைகளை கமிஷன் இல்ல இல்ல மிஸ்டர் ஹரி, இல்ல நீங்க மிஸ்டர் ஹரி, நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஒன்னும் பொலிட்டிக்கல் அஜெண்டா எல்லாம் கிடையாது, வாக்கு வங்கி அது மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது. என்ன முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ரிசர்வேஷன் என்பதை நாங்கள் வேண்டாம்னா சொன்னோம். நாங்கள் அதை தெளிவாக வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டோம். அடுத்தது நேஷனல் கமிஷன், இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பேசிஸ்ல இந்த ரிவர்ஸ் பண்ணுகின்றார்கள், ஆர் இந்த ரிசர்வேஷன் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்ல ஜாட் கம்யூனிட்டி ஒரு பிற்படுத்தப்பட்ட வகைநிலையிலே முற்போக்க நிலையிலே தான் இருக்கின்றதுன்னு ஒரு 9 ஸ்டேட்ல இருக்கிறத பத்தி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதை எடுத்து சொல்லிருக்கிறது. அது சுப்ரீம் கோர்ட் மெரிட்ஸ் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ் அவங்க சொன்னதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நிலைப்பாடு என்ன வந்திருக்கணும்? ஒரு தேசிய கமிஷன் சொல்லும்போது அதை why should you uphold it? Yes. இல்ல நாங்க யார் அப்போல்ட் பண்ண நேத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது அதை பத்தி நாங்க எங்க சொல்லி எங்களுடைய மினிஸ்டர் என்ன சொல்லி இருக்கின்றார், அதாவது இந்த ஜட்ஜ்மெண்டினுடைய தீர்ப்பினை முழுதாக வாசித்து விட்டு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று சென்ற மத்திய காங்கிரஸ் அரசாங்கம் இந்த பரிந்துரைகளை எல்லாம் துளியும் ஏற்காம அவங்க ரிஜெக்ட் பண்ண பிறகும் பலமுறை திருப்பியும் பண்ணீங்க திருப்பியும் பாருங்கன்னு சொல்லி மீண்டும் அவங்க ரிஜெக்ட் பண்ண பிறகும் இந்த கம்யூனிட்டிக்கு இந்த ஒரு ஸ்டேட்டஸ் தேவையில்லைன்னு அவங்க சொன்ன பிறகும் அந்த முடிவு எடுக்கிறது. நீங்க அதோடைய மெரிட்ஸ நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பரிசீலனை செய்தி எது ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டாமா? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல நாங்க அதே பொசிஷன், காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பொசிஷன் எடுத்ததோ அதே அப்ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டியுடைய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம வேற என்ன? இல்ல அப்படி நீங்க you are trying to find fault with the decision of NDA. அவங்க சொன்னதை நாங்க ஏத்துக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கின்றதா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க சொன்னது என்னன்னா இல்ல அது நீங்க அடுத்த கட்டம் நீங்க பேசுறது. நாங்க அவர்கள் முன்பு சொன்னது சரியானது, அதுல மெரிட் இருக்கின்றது என்பதை பற்றி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கின்றோம். அதுல என்ன தவறு நீங்க நினைக்கிறீங்க? Please understand, I am very clear about our stand. Mr. Hari, please understand. அரசியல் நிர்பந்தங்களுக்காக மட்டுமே இந்த முடிவு எடுக்கப்படுகிறது தான். இது நீங்க ஜாட் கம்யூனிட்டியை விட்டுட்டு லார்ஜர் ஸ்கேல்ல இந்த விஷயத்தை பார்க்க போகும்போது இது என்னன்னா இடஒதுக்கீடு பற்றிய ஒட்டுமொத்தமான பார்வையவே மாற்ற மாதிரியான ஒரு தீர்ப்பா இருக்கு. அல்லது அதுல ஒரு கன்சிடரேஷன் வேணும்ன்றாங்க. நீங்க எந்த பேசிஸ்ல இதை நீங்க ஒரு ஓபிசி லிஸ்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு. ஆனால் இதுவரைக்கும் சமீப காலங்கள்ல 10 ஆண்டுகள்ல சேர்க்கப்பட்ட எந்த பட்டியலை பாத்தீங்கன்னாலும் பெரும்பாலும் வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் அல்லது மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் பெரிய சமூகங்களா இருக்கிறவர்கள் தான் ஓபிசி லிஸ்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப மற்ற ஒரிஜினலா கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்காம போதில்லை. அப்ப அரசியல் நிர்பந்தங்களை தவிர வேற என்ன இருக்க முடியுங்கிற கேள்வி திரு ராமசுப்ரமணியன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு நீங்க ஒரு ஜாட் கம்யூனிட்டி அவங்க வட இந்தியால பல மாநிலங்கள்ல பரவி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அப்படிங்கும்போது இந்த கமிஷன் வேற கருத்து சொன்னாலும் போன காங்கிரஸ் சர்க்கார் என்ன முடிவு எடுத்ததோ அதை அப்படியே எடுத்துக்கிறீங்க. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் திருநங்கைகளை பிற்படுத்தப்பட்டவர்களா கருதுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா உங்களுக்கு அதுல அவ்வளவு தயக்கம், நாங்க அதை கேட்கணும் இதை கேட்கணும், நாங்க உச்ச நீதிமன்றத்தை திருப்பி நாங்க வழக்கம் கேட்க போறோம் அப்படின்னு அந்த முடிவை நீதிமன்றம் எதை பரிந்துரை செய்ததோ அதை ஏற்கத்துக்கு தயாரா இல்லை. அப்படிங்கும் பொழுது வாக்கு இல்லாம ஒரு வாக்கு வங்கி ஒரு காரணமா இல்லாம எந்த அடிப்படையில முடிவு எடுக்கிறீங்க? இல்ல இப்ப நீங்க you are simply diverting the issue. இப்ப திருநங்கைகளுக்கு வேண்டுமா வேண்டாம், நாங்க வேண்டாம்னு சொன்னோமா? சொன்ன பிறகு அங்க வழக்கம் கேட்டிருக்கோம், நீங்க இங்க வழக்கம் கேட்டிருக்கோம் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு நிலைப்பாடு சொன்ன பிறகு listen to me my dear Hari. இதை பொறுத்த வரைக்கும் நாங்க அவுட்ரைட் நாங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்டை அப்படியே முழுதாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லவில்லை, இதை ரிஜெக்ட் பண்ணினோங்கிறதையும் சொல்லவில்லை. மாறாக இதுல இந்த என்ன ஜட்ஜ்மெண்ட் குறிக்கப்பட்டிருக்கின்றது, என்னென்ன டீடைல்ஸ் இருக்கின்றது அவைகளெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு we will come அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அபிமன்யு அவர் பினான்ஸ் மினிஸ்டர்
ஹரியானால அவர் இந்த மாதிரி எடுத்து சொல்லுகின்றார். இது இந்த ஸ்டாண்ட் என்ன முரண்பாடாக இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க ஒய் ஆர் யூ கனெக்டிங் தட் இஷ்யூ வித் திருநங்கைகள் எனக்கு புரிய மாட்டேங்குது. தட் இஸ் செப்பரேட் இஷ்யூ அண்ட் வி ஆர் டாக்கிங் டுடே அபௌட் ஜாட் கம்யூனிட்டி. வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி ப்ளீஸ் லிசன் டு மீ. ப்ளீஸ் allow me to talk. I have joined just now. அந்த நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்குது. நீங்க விவாதத்தை இது இப்ப வெர்டிக்ட் வந்த பிறகு இல்ல சார், வெர்டிக்ட்க்கு முன்னாடியே என்டிஏ அரசாங்கத்தினோட நிலைப்பாடு அதுவா தானே இருந்தது. அதான கேள்வி. இப்ப நீங்க வந்து நான் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பேசுறோம் என்ன பண்றோம் வேற ரைட். இந்த நிலையில இல்ல பிளீஸ், அதாவது எங்களுடைய நிலைப்பாடு என்பது ஜாட் கம்யூனிட்டி கொடுக்க வேண்டும் என்பதை பத்தி தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இருக்கின்றோம். நீங்க சொன்னது போல தட் இஸ் அவர் ஸ்டாண்ட். பட் நெவர்தலெஸ் என்னென்ன டீடைல்ஸ் வை திஸ் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ரிஜெக்டட் அவர் கன்டென்ஷன் அதை பத்தி வந்து தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை நாம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நான் பாட்டுக்கு இன்னைக்கே எழுத்தங்க இன்னைக்கே வந்து எஸ் we are opposing the decision of the Supreme Court. We are filing a revision petition. உடனே சொல்ல முடியுமா? உங்களுடைய டெக்னிக்கலான பொசிஷன் உங்களுடைய டெக்னிக்கலான பொசிஷன் இன்னைக்கு என்ன டெக்னிக்கலான பொசிஷன் எடுக்கிறீங்கிறத தாண்டி ஏன் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டது பின்புலம் இருந்த ரேஷனல் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் திரு பாலாஜி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். திரு பாலு சொல்வது போல நீதிமன்றமே சொல்கிறது இந்த இடத்துல இப்போ இந்த ஒரு டேட்டா எல்லாம் அவுடேட்டட் டேட்டா, அதன் அடிப்படையில இந்த முடிவுக்கு வந்திருக்கிறீங்க கமிஷன் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுடேட்டட் டேட்டாவை குறிப்பிடுது. இந்த ஒரு தெளிவில்லாத ஒரு டேட்டா இந்த ஒரு குழப்பத்துக்கு இதுவும் காரணமா இல்லையா? இன்னைக்கு ஒருவேளை ஒரு தெளிவான ஒரு சோசியோ எக்கனாமிக் பின்புலத்தை கொண்ட ஒரு காஸ்ட் பேஸ் சென்சஸ் நம்மள்ட்ட இருக்குமானா இந்த ஒரு குழப்பத்துக்கான காரணமே இருக்காது. ஏன் காஸ்ட் பேஸ் சென்சஸ் மட்டும் ஏன் சொல்றீங்க? ஈவன் எக்கனாமிக் சென்சஸ் எடுத்துட்டா நீங்க ரேஷனலி வந்து ஆல்ரெடி வந்து ட்ரீமி லேயரை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி இருக்குல்ல. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு அடிப்படை ஏத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்களுமே சொல்லிருக்கீங்க இன்னைக்கு ஒரு காஸ்ட் விலக்கி வேற ஒரு காரணம் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னாலும் கூட இன்னைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு ஜாதி தான், ஜாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு கூடவே ஒரு சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸும் சேர்த்த ஒரு காஸ்ட் பேஸ் சென்சஸ் வரும்பொழுது இந்த ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? எந்த கம்யூனிட்டிக்கு உண்மையிலேயே தேவை இருக்கு, எந்த கம்யூனிட்டி டிசர்விங். ஏன்னா நம்ம இந்தியால வந்து இந்த சென்சஸ் வந்து கரெக்டா வந்தாதான் வந்து எல்லாமே ரேஷனலி நடக்கும். இந்த சென்சஸ் வந்து ஏன் வந்து இத்தனை நாள் அரசாங்கம் மறைக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க வந்து ஜாதி வாரியான சென்சஸோ இல்ல எக்கனாமிக் சென்சஸோ எந்த சென்சஸுமே யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த அடிப்படையில வந்து எல்லா மக்களுடைய சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து பர்ஃபெக்டா வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த அடிப்படையில எந்த ஒரு சிஸ்டம் எவால்வ் பண்ணாலும் அது வந்து கரெக்டா தான் இருக்கணும். அது ஏன்னா இன்னொன்னு அது எதுவா இருந்தாலுமே அது வந்து கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா இருக்கணும், ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி இருக்கும். அதனால நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு ரேஷனல் டெசிஷன்ஸ் வந்ததுன்னா வரவேற்க வேண்டியது தானே எதுவா இருந்தா. டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட அதைத்தான் நான் கேட்க இருக்கின்றேன். இந்த முடிவுக்கு ஏன் பாரதிய ஜனதா இரட்டை நிலை எடுக்கிறது? தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலை காஸ்ட் பேஸ் சென்சஸ்ல, தேர்தலுக்கு பின்பு மற்றும் ஒரு நிலை. இந்த ஒரு ஜாதியையும் கொண்ட ஒரு காஸ்ட் பேஸ் சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக பல விஷயங்களை இன்னும் தெளிவா எடுத்துக்கூடிய ஒரு டாக்குமெண்டாக எந்த ஒரு டாக்குமெண்ட் நீதிமன்றம் இல்ல அதுல ஒரு தெளிவு இல்லைன்னு சொல்லுதோ அதை வந்து ஒரு பப்ளிக் டொமைன்ல கொண்டு வரும் இல்லையா? இப்ப மெயின் பாயிண்ட் என்னன்னா, இப்ப ஐ திங்க் மிஸ்டர் பாலாஜி பேசினார் என்று நினைக்கிறேன். இப்ப 1935க்கு பிறகு நமக்கு டீடைல்ஸ் இருக்கா? அது ஐ திங்க் யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் தட். 1935க்கு பிறகு கேஸ்ட் டீடைல்ஸ் நம்மள்ட்ட கிடையாது என்பது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் கூட பிறகு சப்சிக்வெண்டா 1951க்கு பிறகு பெரியார் அவர்கள் இதுல முயற்சி செய்து இந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஓபிசி அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி, சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கம்யூனிட்டி என்கின்றத அவருடைய முயற்சியினால முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்தது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாட் ஹஸ் ஆல்ரெடி பீன் அப்ரூவ்டு பை தி கான்ஸ்டிடியூஷன், அது ஆர்டிகல் 340 சொல்லுகின்ற இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் படி இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதே போல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. ஆகவே இவைகளெல்லாம் நாம பார்க்கும் பொழுது அதை பேஸ் பண்ணி இப்ப நீங்க சொன்னது போல இன்னைக்கு என்ன சொல்றாங்க, caste cannot be the sole factor. Caste based census caste cannot be the sole factor.
சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட உங்களுடைய கட்சியுடைய மூத்த பிரமுகர்கள் எல்லாருமே மறைந்த கோபிநாத் முண்டே உள்ளிட்ட பல அதற்காக கோஷங்கள் எழுப்புறீங்க, பார்லிமெண்ட்ல முன்னின்று குரல் கொடுக்கறீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு நீதிமன்றத்தில் அப்படியே வேற நிலைப்பாடு எடுக்கிறீங்க. காஸ்ட் பேஸ் சென்சஸ் வந்து இந்த சூழ்நிலையில சரி வருமா அது அப்படிங்கிற நீங்க எடுத்த நிலைப்பாடு எடுக்கிறீங்க. இல்ல அதாவது நான் ரொம்ப தெளிவா தான் சொல்லுகின்றேன். அதாவது இப்ப ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுகின்ற, நீங்க முன்னாடி குறிப்பிட்டது போல caste cannot be the sole factor to decide the backwardness of a class அப்படின்னு இந்த மண்டல் கமிஷன்ல என்ன சொல்லி இருந்தாலும் இப்படி ஒரு தீர்ப்பு வருகின்றது. இருங்க ஒரு பாயிண்ட் இது. அப்புறம் ஜாட்ஸுக்கு இப்ப they are politically very strong people and they are spread over in 9 states அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் நாம ஸ்டடி பண்ணுமா வேண்டாமா? நீங்க எடுத்த உடனே நாங்க எதிர்க்கின்றோம் அப்படின்னு நாங்க எடுத்து சொல்ல முடியுமா? அதாவது ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கிறதோ அதை அனலைஸ் பண்ணி சென்சஸ் பற்றியது அது இந்த பல விஷயங்களை தெளிவாக்கும் அப்படிங்கிறது. அதை ஏன் ஏற்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுடைய அரசாங்கம் தயங்குது? எதிர்கட்சியா இருக்கும் போது ஆதரிச்சீங்க, இன்னைக்கு ஏன் அதுல உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குங்க தான் கேள்வி. இந்த குழப்பத்தெல்லாம் நீதிமன்றத்தில் வேற நிலைப்பாடு எடுத்தீங்க. நாளைக்கு இந்த விஷயத்தை பற்றி நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஏற்புடையதாக இருங்க நான் சொல்ற ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, அதாவது அவங்க எழுப்பப்பட்ட வினாக்கள் எங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்க ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் போடுவோம். என்னுடைய கேள்வி எடுத்த உடனே முன்பு மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய ஒரு வழக்கு வருது, அதுல என்ன நிலைப்பாடு எடுக்குது? நீங்க தேர்தலுக்கு முன்பு எடுத்த நிலைப்பாட்டை எடுக்கிறீங்களாங்கிறத கேள்வி. அதுக்கு முன்பு பரிபூர்ணமா ஆதரிச்சீங்க, பிரணாப் முகர்ஜிக்கு லெட்டர்லாம் எழுதுனீங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அது வழக்காடுமன்றத்தில் வரும்போது யூ டேக்கிங் a different line. We are not. I mean, when we are satisfied with what has been told by UPA is right, நாங்க அது திருப்பி சொல்றது என்ன தப்பு? 2009 யூபி அரசாங்கம் சொன்னபோது ஏன் சரியா படல? பிரணாப் முகர்ஜிக்கு ஏன் வேற கடிதம் எழுதினீங்க? ஏன் கோபிநாத் முண்டே அப்படி பேசினார்? ஏன் சுஷ்மா ஸ்வராஜ் அப்படி பேசினார்? இன்னைக்கு சாதிவாரி கணக்கு இந்த நிலை எடுக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும். பட் இல்ல ஜாதிவாரி கணக்குங்கிறது நம்மகிட்ட நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி தெளிவா சொல்லிட்டேன். ஐ திங்க் மிஸ்டர் பாலு கூட அங்க இருக்காரு, அவர் கூட என்னோட ஒத்துப்பார் நினைக்கிறேன். 1935க்கு பிறகு இந்தியால ஏதாவது ஜாதிவாரி கணக்கு எடுக்கப்பட்டதா? நமக்கு டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கா? யாருக்குமே தெரியாது. அதுல இருக்கும் பிறகு ஏதாவது இருக்கா சார்? இல்ல ஏன் இல்லங்கிறதான் கேள்வி. ஏன் கொண்டு வரக்கூடாதுங்கிறதான் கேள்வி. எடுக்கிறது கஷ்டம் இல்ல, கஷ்டம் ஆதரிச்சு ஒரு நிலைப்பாடு இது probably it may lead to that is what exactly I am saying. இல்ல அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட்னால probably அவர் சொன்ன போல 1931க்கு பிறகு எடுக்கவில்லை என்பதனால் இப்ப probably it is a time for us to think in terms of taking எவ்வளவு யாராவது எந்த பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கறத பத்தி ஒரு இதற்கு முன்பே ஜாதிவாரி கணக்கெடுப்பு சார்ந்த வழக்கு வரும்போது அந்த நிலைப்பாடு எடுத்துக்கலாமே, அன்னைக்கு ஏன் தயங்குறீங்க? சரி அங்க தயங்குறதா அர்த்தம் இல்ல சார். இப்ப இந்த மாதிரி ஒரு டெசிஷன் வந்திருக்குன்னா இப்ப நாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் கிரீமி லேயர் என்பதை பற்றி பேசுகின்றார்கள், அதையும் பத்தி எடுக்கணும். ஆகவே எல்லாத்தையும் இன் டோட்டாலிட்டி we have to see. அதாவது ஒரு பீஸ் மீல இதை பத்தி ஏன் எடுக்கல, அதை பத்தி ஏன் எடுக்கல நீ கேட்டு சொல்ற ஒரு அருமையான விஷயம் என்னன்னா கிரீமி லேயர் கையில எடுத்துக்கிறீங்க. கிரீமி லேயர்ல மட்டும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கிரீமி லேயர் இப்போதைக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க கூட இன்னமும் நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்ல இருந்து எல்லாத்துக்கும் நீங்க ஒரு உங்களுடைய வருடாந்திர இதை கொடுக்கணும், இன்கம் நீங்க கொடுக்கணும். இன்கம்ன்றதே ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிடையாது ஸ்காலர்ஷிப். யூஜிக்கு பிஜிக்கு 3 lakhs மினிமம் தான். அப்ப அதுவே என்னன்னா கிரீமி லேயரை கொண்டு வரதுதான். ஏற்கனவே கிரீமி லேயர் தயவு செய்து 2 பேர்ட்டையும் பேசுறது ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. நான் ஒரே ஒரு தகவல் சொல்றேன், இல்ல நான் முடிச்சிடறேன். ஏன்னா
இந்த தீர்ப்பை மையமாக வைத்துதான் இந்த விவாதமே நடத்தப்படுகிறது. இந்த கிரிமிலேயர் அவர்கிட்ட இருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒரு இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு நான் மட்டும் எழுப்பல, தொடக்கத்துல 4 முறை நீங்க எழுப்பி யார் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார்களோ அவன்கிட்ட போய் திருப்பி திருப்பி கேட்டா ஒண்ணும் நடக்காது. ஏன் நான் சொல்றேன்னா அரசாங்கத்தில் அதுதான் நான் சொல்றேன். அதாவது விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனுடைய அந்த அறிக்கையை அமல்படுத்த போகிறேன் என்று சொன்னபோது, அந்த ஆட்சியை கவிழ்த்த போது நாடாளுமன்றத்தில் விபி சிங் பேசியதை இன்றும் எங்கள் மனக்கண் முன் நிற்கிறது. நான் சொல்றேன், இன்றைக்கு இவர்கள் எப்படி செய்கிறார்களோ அது இல்ல, இந்த தீர்ப்பின் மூலமாக நடக்க போகிற பிரச்சனை மிக மோசமானதாக இருக்க போகிறது. 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இதனால் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவேதான் சொல்றேன், தமிழ்நாட்டில் பல சாதிகளை டாக்டர் கலைஞர் அவரு ஆட்சியில் இருந்த பொழுது பல சாதிகளை அரசியலுக்காக, நீங்க சொன்னீங்களே ஜாட்டை அரசியலுக்காக சேர்த்தார் என்று, அதுபோன்று வன்னியர்கள் தான் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடினார்கள். 109 சாதிகளை அடக்கி எம்பிசி என்று கொடுத்தார்கள். அதில பிரமலைக்கல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் அவர் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி என்று சொல்லி அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார்கள். பிறகு அரசியல் காரணமாக தமிழ்நாட்டில் எந்த இடத்திலெல்லாம் பிரமலைக்கல்லர்கள் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் டினோட்டிஃபைட் என்று மாற்றப்பட்டது. இன்றைக்கு என்னவென்றால், இந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்த 3 சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு பிரமலைக்கல்லர் என்று சொல்லிக்கொண்டு எம்பிசியினுடைய பெரும்பான்மையான இடங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான புள்ளி விவரம் இருக்கிறது. இதையெல்லாம் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும். இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது இதே தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வழங்கிய அறிக்கை, நீங்க சொல்றீங்களே இது அவுடேட்டட், நீ இன்றைக்கு என்ன நிலைமை என்று கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசோ தமிழ்நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட ஆணையமோ சாதிவாரி கணக்கெடுப்பை முறையாக, நீங்கள் சொல்லக்கூடிய சோசியோ எக்கனாமிக் சர்வே, அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவருடைய நிலை என்ன, மிக பிற்படுத்தப்பட்டவருடைய நிலை என்ன என்பதை ஆய்வு செய்து அறிக்கை வழங்கினால் மட்டும்தான் 69 நாம் உறுதி செய்ய முடியும். ஒருவேளை இதே நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறதுங்கிறதையும் பார்க்கணும். அந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் இல்லை அப்படிங்கறத நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இல்லையா? எது சமீபத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதுதான் நான் மீண்டும் அதுதான் சொல்றேன். அதாவது உச்சநீதிமன்றம் இந்த சமூக நீதியை முறையாக அமல்படுத்த பாதுகாக்க வேண்டிய பாதுகாவலனாக உச்சநீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அரசியலுக்காக எல்லாம் நடக்கிறது. நீங்க கேட்டீங்க, பல கேள்விகளை கேட்டீங்க. போன என்டிஏ அந்த கடைசி அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவை எடுத்தார்கள். எதற்காக? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. யூபிஏ இன்றைக்கு இவர்கள் இந்தியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதே நிலைப்பாடு அட்டார்னி ஜெனரல் சொல்கிறார். என்ன சம்பந்தம் கிடையாது. நிறுத்தியது இல்ல. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த முடிவை ரீகன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லல. நீங்க அந்த எடுக்கப்பட்ட ஒரு முடிவை அப்படியே ஏற்றுக்கொண்டீங்க, நீதிமன்றத்திலேயே அதை அப்படியே வலியுறுத்துறீங்க இல்லையா டாக்டர் ராமசுப்ரமணியன்? நாங்க we were in agreement with that. ஆகஸ்ட்ல நாங்க அந்த அறிக்கை என்பது சரியானது அப்படிங்கறத நாங்க நினைச்சோம். அதை நாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆகஸ்ட்ல சொன்ன என்ன தப்பு இருக்குல்ல? திரு கார்த்திக், திரு பாலாஜி உங்களுடைய இறுதி கருத்து. இல்ல, இப்ப இது இப்போ ஒட்டுமொத்தமா அந்த கிரிமிலேயர் இருக்குல்ல, அவர் நடுவில் புகுந்துட்டாரு. ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய அரசு பணிகள்ல ஓபிசிக்கு ஒரு கிரிமிலேயர் வச்சிருக்காங்க. 6 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சமாக இருக்கணும்னு. ஆனால் அது பேக்வர்ட் கமிஷன் கொடுத்து 12 லட்சம் ரூபாய், அதுவும் செய்யப்படல. இப்போ இவங்களுக்கும் தலித் மக்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் கிரீமி லேயர் வந்துருச்சு ஏற்கனவே. அவங்களுக்கான எந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுலயும் இந்த மாதிரி நீங்க ஒரு இன்கம் அப்படிங்கிற லெவல் போயிட்ட போது, அதனால இந்த கிரீமி லேயர் வேணும் அப்படிங்கறதையும் நான் பார்க்கல. ஒட்டுமொத்தமாக இந்த வழக்குல இருந்து சொல்லப்படுறதுல இப்ப பாலு சொன்னதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு எனக்கு. அப்போ வன்னியர்களுக்கு மட்டுமே இங்க சமூக ரீதியாக பின்தங்கி இருக்காங்களா, மற்றவங்க எல்லாம் உள்ள இணைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. எண்ணிக்கை அடிப்படையில் குறைந்தவர்கள் என்ன பண்ண முடியும்? ஓபிசி போராடினார்களோ அவருடைய நிலைமை இன்னைக்கு போராட்டம் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்டதுல மாற்றுக்கருத்துல அவங்க அவங்களுமே பிரிட்டிஷ் பாதிக்கப்பட்டவர்கள், அதுல மாற்றுக்கருத்துல. ஆனால் அவர்களோட சேர்ந்து மற்றவர்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமூகம் கூட டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டியா இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது. இல்லை, நாங்க ஏன் சொல்றோம்னா
என்ன பிரச்சனை இருக்குன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப அவசியம், அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆனால் இதை திரும்பவும் பாலிடிக்ஸ் தான் பயன்படுத்த போறாங்க. சமூகத்தை முன்னிறுத்தி அல்லது சமூகத்தினுடைய வாக்குகளை முன்னிறுத்தி நிற்கிற எல்லா கட்சிகளும் இதை தங்களுடைய வாக்குகள் எனக்கு இருக்குன்னு சொல்லிக்க போறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மறுக்க முடியாது, அப்படிங்கிற அச்சம் இருந்தாலும் கூட சாதிவாரி கணக்கெடுப்புக்கான தேவை, அதுக்கான தேவை. அதாவது இதுல இப்போ என்ன யாட்சிக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது நிச்சயமா கேள்விக்குள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு சமூகத்தினுடைய நிலைமையும் என்னவாக இருக்கிறது இங்க அப்படிங்கறதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதியை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒரு இந்த ஜாதிங்கிறதுனால மட்டுமே இடஒதுக்கீடு கொடுத்துட முடியாது. அவர்களுடைய சுருக்கமா கேட்க போறேன், கிரீமி லேயர் ஆகட்டும் இல்லாட்டி இந்த ஒரு காஸ்ட் மட்டுமே ஒரு ஃபேக்டரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதாகட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பாகட்டும், நீதிமன்றம் சொன்னாலும் கூட அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் வில்லோ ஸ்கோப்போ இன்னைக்கு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்ல, ஏன்னா எப்பவுமே நீங்க ஜாதின்னு வந்தாவே இட் இஸ் டைம் பாம். ஆனா இப்போ மத்திய பிஜேபி அரசுக்கு தனி மெஜாரிட்டி இருக்கு அப்படிங்கும் போது ராஜ்யசபால இல்ல அப்படிங்கும்போது இதை எடுக்கிறதுக்கு அதெல்லாம் இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணணும். ஏதாவது பெரிய டெசிஷன் எடுக்கணும்னா தட் இஸ் இம்பாசிபிள். வெறும் நம்பர்ஸ் தாண்டி இது பொலிட்டிக்கலா பாசிபிளா கேள்வி பாசிபிள் இல்ல. இந்த நிலையில நேர்களுடைய பார்வை என்ன? நீதிமன்றம் ஒரு புதிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது, அதை மீண்டும் கிளப்பி இருக்கிறது அப்படின்னு சொல்வதுதான் பொருத்தமா இருக்கும். நேர்களுடைய பார்வை என்ன? இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? மக்கள் பார்வையிலும் இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? ஜாதி என்று 26%, பொருளாதார அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று 64%, இரண்டும் என்று 10% சொல்லியிருக்கிறார்கள். இது நேர்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதில் அதிரடி மாற்றம் எல்லாம் சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமாக இல்லை அப்படிங்கறதே ஒரு நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக ஒரு நீண்ட விவாதத்தின் அடிப்படையில் அணுக வேண்டிய ஒரு விஷயம். நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை அணுகியிருக்கிறது. சாதி மட்டுமே ஒரு பிற்படுத்தப்பட்ட நிலைக்கான ஒரு காரணியாக இருக்க முடியாது என்று. இது எப்படி அடுத்த கட்டங்களுக்கு செல்ல போகிறது, என்ன மாதிரியான விளைவுகளை இந்த தீர்ப்பானது கொண்டு செல்ல போகிறது என்பதை நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சுப்பிரமணியன் பாலாஜி, திரு பாலு, திரு கார்த்திகை செல்வன், டாக்டர் ராமசுப்ரமணியன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. சமீபத்தில் அரசியல் கட்சிகளை தனது வரையறைக்குள், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்துடைய வரையறைக்குள் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆனது கொண்டு வந்தது. அதற்கு அப்பொழுதே ஒருமித்தமாக எல்லா கட்சிகளும், காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ என்று சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகளோ கூட அதை கடுமையாக எதிர்க்கிறார்கள். இந்த நிலையில ஏற்கனவே தகவல் ஆணையமானது, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆனது அரசியல் கட்சிகளும் ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான், அவையும் ஆர்டிஐ உடைய ஆம்பிட்டுக்குள்ள வரும் என்று சொன்னாலும் அதை இன்று வரைக்கும் செயல்படுத்த அரசியல் கட்சிகள் மறுக்கின்றன. இந்த குற்றச்சாட்டு எழவே எங்களுக்கு மறுக்கின்றன தான், ஒத்துழைக்கல தான், ஆனா இது மீது எப்படி நாங்க நடவடிக்கை எடுக்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆனது சொல்கிறது. இது தவறான பல முன்னுதாரணங்களுக்கு வித்திடாதா? ஏன் அரசியல் கட்சிகள் இந்த ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவதற்கு தயங்குகின்றனவா? அல்ல அரசியல் கட்சிகள் இதற்குள்ள நாங்க இந்த ஆம்பிட்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கவே செய்கிறதா? விவாதிப்போம். ஆயுத எழுத்து நீட்சியில் நீர்த்து போகிறதா தகவல் பெறும் உரிமை அப்படிங்கிற கேள்வியைத்தான் இன்று பிரதானமாக முன்னெடுப்ப இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்முடைய பாரதிய ஜனதாவின் திரு நாராயணன் அவர்களும், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு நாராயணன் அவர்களுக்கு தான். பல விஷயத்துல கருத்தொற்றுமை அப்படிங்கிறது நமது அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவ்வளவு எளிமையில சிபிஎம்ஓ, சிபிஐயோ, காங்கிரஸோ, பிஜேபியோ ஒன்றிணைந்து எந்த வெளிப்படைத்தன்மைக்கெல்லாம் நீங்க பல கட்டங்கள்ல குரல் கொடுத்திருக்கீங்களோ அந்த வெளிப்படைத்தன்மையை எங்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற ரீதியில பேசுறது நியாயமா? அரசியல் கட்சிகள் என்பது ஒவ்வொரு கட்சியும் பல சித்தாந்தங்களையும் பல அமைப்புகளையும் பல ரீதியான பல நடவடிக்கைகளையும் வைத்துள்ளன. இதுல நீங்கள் சொல்வது போல முதல்ல ஒரு அரசியல் கட்சி என்பது மக்களிடையே பணம் அவர்களாகவே தானாகவே விரும்பி கொடுத்துதான் வாங்குகிறதே தவிர ஒரு அரசை போல டாக்ஸ் வரி விதிப்பதில்லை. அதனாலதான் மக்களிடம் வசூல் செய்யும், அதாவது வரி விதித்து செய்கின்ற ஒரு வேலைக்குத்தான் அந்த ஆர்டிஐ அரசு அலுவலகங்கள் துறைகள் மீது ஆர்டிஐன்னு சொல்றாங்க. இதுல
இந்த வெளிப்படைத்தன்மை என்பது நிதியை பொறுத்தவரையில கண்டிப்பா இருக்க வேண்டும் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுல பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்திலேயே தணிக்கை என்பது இருக்கிறது. அதனால இது போன்ற ஆடிட் இந்த பைனான்ஸ்ல இருக்கணும். அதை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு கட்சியினுடைய உள் விவகாரங்களில் அமைப்புகள் குறித்தோ மற்ற நடவடிக்கைகள் குறித்தோ ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு தனி நபரோ அல்லது மற்றொரு கட்சியை சார்ந்தவர்களோ அவர்களுக்கு ஏதாவது இது மாதிரியான சிக்கல்கள் இதுல இருக்குன்னு சொல்றதுனாலதான் எல்லா கட்சிகளுமே இதை பார்த்து கொஞ்சம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. இதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை. அரசு பதவிக்கு வரீங்க, மக்களுடைய பங்களிப்போட மக்களுடைய உறுதுணையோட இதை தாண்டி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பல சலுகைகளை அனுபவிக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்க இவ்வளவு சலுகைகள்லாம் ஏற்போம், நாங்க ஆட்சிக்கு வருவோம், நாங்க பார்லிமெண்ட்ல எங்களுக்கு வசதிகள் பெறுவோம், ஆனா நாங்க ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனா இந்த விஷயத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு கேட்பது ஒரு சரியான கேள்விதான். அப்படி பார்த்தோம்னா நம்ம கூட மானியங்கள் வாங்குகிறோம், நம்ம குடும்பத்துக்கு வாங்குறோம். ஆனா என்னுடைய குடும்ப ரகசியத்தை நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப ரகசியம் குடும்பமாகத்தானுக்கும் இல்லாட்டி உங்க கட்சியில் இருக்கக்கூடிய மற்றொரு தலைவருக்கும் என்ன விவாதம் நடந்தது அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஆனா உங்க கட்சி ஒரு பப்ளிக் டொமைன்ல இருக்கிற பொழுது அது சம்பந்தப்பட்ட விஷயம். நான் இந்த நாட்டுடைய பிரஜை, என் குடும்பத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு அரிசி வாங்கப்படுது, இந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு அரசு கையில் இருக்கிறது. சரியா சொல்றீங்க. அதுதான் முதல்ல சொன்னேன். இந்த நிதி விவகாரங்களை பொறுத்தவரையில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது நல்லதுதான். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த காலத்திலேயே 20,000 ரூபாய்க்கு மேல கேஷா வாங்கக்கூடாது, செக்கா தான் வாங்கணும், இன்கம் பேன் நம்பரோட தான் வாங்கணும்னு எங்களுக்கு உத்தரவே இருக்கு. எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை தணிக்கைகள் இல்லைங்க. ஏதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, changes are bound to happen, it should happen. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு காலகட்டத்திலும் தொழில்நுட்பங்கள் வரும்பொழுது இதெல்லாம் மாத்தலாம், தவறில்லை. ஆனா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, நீங்களும் உங்களுடைய கட்சி தலைவர் என்ன பேசுனீங்கன்றது சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு வடிவத்துல அதை கூட கேட்பாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறது அவருடைய பார்வை. இன்னைக்கு அரசியல் எதிரிகளால் அந்த ஒரு கட்சியை சீர்குலைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிஸ்யூஸ் பண்றதுக்கு ஒரு கேடயமாக இல்லாம ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படும் அப்படிங்கறது அவங்களுடைய மிஸ்யூஸ் பண்ணப்படுமாங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையோட பின்புலத்தை சுருக்கமா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். அதாவது 2011 தகவல் உரிமை சட்ட ஆர்வலர்கள் பிஜேபி, காங்கிரஸ், சிபிஎம் உட்பட்ட தேசிய கட்சிகளுக்கு ஆர்டிஐல விண்ணப்பிக்கிறாங்க. உங்க கட்சியோட வரவு செலவு விவரங்கள் என்ன, யாரெல்லாம் உங்களுக்கு நன்கொடை அளித்தார்கள், இது போன்ற விவரங்கள் எல்லாம் கேட்கிறாங்க ஆர்டிஐல. அவர்கள் அனைவரும் தகவல் தர மறுக்கிறார்கள். நாங்கள் ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, பொது நிறுவனம் கிடையாதுன்னு சொல்லி மறுத்து பதில் அளிக்கிறாங்க. அதை எதிர்த்து மத்திய தகவல் ஆணையத்துக்கு இந்த தகவல் ஆர்வலர்கள் போறாங்க. அந்த அடிப்படையில தான் ஜூன் 3ஆம் தேதி 2013 அன்று மத்திய தகவல் ஆணையம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. இல்லை, இந்த 6 தேசிய கட்சிகளும் அரசு தரும் சலுகைகளை அனுபவிக்கிறது, ஆகவே இவர்கள் ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் தான், ஆகவே இவர்கள் ஆர்டிஐ கீழ வர உத்தரவு. எந்தெந்த சலுகைகளை பெறாங்களோ அதுல நீங்க விவரம் கேட்டா பரவாயில்ல. ஆனா நீங்க பொதுவா நீங்க ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனா அவங்க அடையாளப்படுத்தப்படுவது சரியா அப்படிங்கறது தான் கேள்வி. அதாவது சொல்றேன், அந்த உத்தரவு ஜூன் 2013 வருது. அதற்கு அப்புறம் திருப்பியும் இவர்கள் கேட்கிறாங்க, விவரங்கள் கேட்கிறப்ப விவரங்கள் தர மறுக்கிறார்கள். பொது தகவல் அலுவலர் பிஐஓ போடணும், ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ள போடவில்லை. அதை எதிர்த்து அதே ஆர்வலர்கள் மத்திய ஆணையத்துக்கு போறாங்க. அந்த அடிப்படையில இந்த உத்தரவு 16ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு. இந்த இப்போ இவ்வளவு விளக்கங்கள் சொல்றாங்களா, அதாவது நாங்கள் உள் விவரங்களை தரமாட்டோம், இதை தரமாட்டோம், இதை மட்டும் தருகிறோம் சொல்றாங்களா. 2 என்கொயரி நடந்திருக்குது. நவம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு 2014, 7ஆம் தேதி ஜனவரி 2015 அன்னைக்கு. இந்த 2 என்கொயரியில இவங்களுக்கு கூப்பிட்டு உங்களோட விவரங்களை, உங்களோட எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு சொல்லி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கூப்பிட்டு இருக்கு. ஒரு கட்சிகள் கூட போகல. இந்த உத்தரவுல என்ன பிறப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த கட்சிகள் எங்கள் உத்தரவையும் மதிக்கவில்லை, அதை செயல்படுத்துவதற்கு சிறிதளவு இன்டென்ஷன் எண்ணம் கூட இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு விளக்கம் மாற்றுக்கிறது இருக்கலாம், இது நீங்க கொள்கை ரீதியா இருக்கலாம், நீங்க சேலஞ்ச் பண்றதுக்கான உரிமை இருக்கு சட்டப்பூர்வமா. இன்னைக்கு இதுதான் சட்டம். இன்னைக்கு ஒரு சட்டப்பூர்வ அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் ஒரு முடிவு அறிவித்த பிறகு நாங்க சிபிஐ எல்லாம் போட மாட்டோம், நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம், நாங்க போட மாட்டோம்
மாட்டோம், நாங்க வந்து சட்டமா இருந்தாலும் பின்பற்ற மாட்டோம், எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா நீ ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஆட்சியில் இருந்த கட்சிகள், ஆட்சியில பங்களித்த கட்சிகள் இவங்களே இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுங்கிறது சரியான ஒரு நிலைப்பாடா? மாற்று கருத்தே இல்லையே, எல்லாருக்கும் ஒத்த கருத்து தான் இதுல. நீங்க மாற்று கருத்து இல்ல, மாற்று கருத்து இல்லைனாலும் கூட எங்களுக்கு எல்லாம் சட்டத்தை மதிக்க மாட்டோம்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்கிறது மதிக்க மாட்டோம் என்பது இல்லை. அரசியல் அமைப்பு சட்டத்துல அது கிடையாது. இதை யார் செய்யணும்? அரசாங்கம் செய்யணும். இப்ப இந்த அரசாங்கம் இப்போ 6 தேசிய கட்சிகள் அந்த உத்தரவு தெளிவா சொல்லியிருக்காங்க. இவர்கள் எங்கள் தீர்ப்பையும் எதிர்க்கவில்லை, கோர்ட்டுக்கும் போகவில்லை, இதையும் 2 வருடங்களாக அது செய்யவில்லை. இந்த அரசு இப்பொழுது வந்திருக்கிறது. இது குறித்து அனைத்து கட்சிகளுடன் பேசி எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் தான் இது. ஏனென்று சொன்னால் ஒரு கட்சி கவர்மெண்ட் எங்க பார்ட்டி வருது, இது கூட சிஐசியினுடைய அந்த விஷயத்தை அரசே எடுத்து கூட பேசலாம், தவறில்லை. எல்லா கட்சியும் கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அது எனக்கு ஏற்போ இல்லையோ எனக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கான உரிமை இருக்கு. மேல்முறையீட்டுல போய் வேற மாதிரி தீர்ப்பு வரைக்கும் அதை பின்பற்றணும். இதுல மேல்முறையீடு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுல எல்லா கட்சிகளுமே மிக தெளிவாக தங்களுடைய சீக்கிரசி ஆர் பிரைவசி உங்களுடைய நிலைப்பாடு தொடர்ந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சட்டம் இன்னைக்கு சொல்ற தேதியில இருந்து செய்யணும். ஜூன் 3, 2013 உத்தரவு வந்தது. இந்த வருஷம் கூட என்கொயரி நடந்திருக்குது. கமிஷன் போன என்கொயரி லெட்டருக்கு ஒரு பதில் ரிப்ளைஸ் வர கிடையாது. என்கொயரியில பர்சனல் அப்பியரன்ஸ் 6 கட்சி இவர்கள் வச்சு உள்ள அத்தனை 6 கட்சிகளுமே கமிஷன் வரல. டோட்டலி வந்து வெளிப்படைத்தன்மையை பேசக்கூடிய பல கட்சிகள் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இன்னைக்கு எந்த அடிப்படையில இந்த ஒரு சட்டத்தை மீறாங்கன்னா என்ன தைரியத்துல இவர்கள் மேல் எந்த நடவடிக்கை இது பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னைக்கு ஒரு விவாத பொருளா இருக்கு. இப்ப சிஐசில இருந்து சொல்லியிருக்காங்க, நான் இங்க எப்படி தலையிடுறது எப்படிங்கிறாங்க. இதுல வந்து முதல் தகவல் ஆணையராக இருந்த அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை இவங்களே வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். தகவல் ஆணையமே இவர்கள் மேல பெனால்டியும் போடலாம். இது கோர்ட்டுக்கு போகணுன்ற அவசியமே இல்ல. வெளிப்படைத்தன்மை என்பது ஒரு நிமிஷம், அதாவது வெளிப்படைத்தன்மை என்பது தேவைதான். ஏதோ ஒரு தனியார் பாடி மாதிரி ஏதோ சட்டப்பூர்வ அந்தஸ்து இருக்கு செய்யறதா, அதெல்லாம் கரெக்ட் இல்ல. அதுல சில மாற்றங்கள் வேணும். அதுல மாற்றம் வேணும்னா அந்த சட்டப்பூர்வமா செய்யணும். ஜுடிஷியலா எதிர்கொள்ளணும். 3 தொடர்ந்து நீங்க பேசலாம், உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு. அது சட்டப்பூர்வமா அவங்க சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது அடாவடி. கேட்க மாட்டோம் ஒரு தகவல் அதிகாரியை போடணும்னு சொல்லிருக்கா இல்லையா? போடல அப்படின்னு நீங்க உங்களுக்கு குற்றம் சாட்டிருக்கா இல்லையா? அந்த உத்தரவை பின்பற்ற வேண்டியது ஒரு குடிமகன் சட்டத்துடைய. நான் முதல்ல சொன்னேன், இதை செய்ய வேண்டும். ஏன் செய்யல? கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் அரசு அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு செய்ய சொல்ல. நீங்க அனைத்து கட்சியோட எல்லாரும் செய்யணும். ஒரு கட்சியை மட்டும் ஏன் செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரர் டாக்ஸ் பண்ணிருக்காரு, அவரை கட்ட சொல்லுங்க.
சொல்லிருக்கேன், இல்லன்னு சொல்லல. ஆனால் இது பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அத வந்து சட்டப்பூர்வமா என்ன சொல்றாங்க, இவர் என்ன சொல்றாரு, சட்டப்பூர்வமா அதுக்குள்ள போய் சண்டை போடுங்கன்றாரு. இல்ல சண்டை போடுங்க, சட்டப்பூர்வமா இவ்வளவு கருத்துக்கள் சொல்றாங்களா? பிஜேபி தரப்புல இருந்து இதுவரைக்கும் ஒரு அறிக்கை இது குறித்து கொடுத்திருக்காங்களா? இந்த காரணம் அப்படின்னு சொல்லி எந்த அறிக்கையினால கொடுத்திருக்காங்க வரல. இப்ப அடிப்படையான கேள்வி என்ன தெரியுங்களா? நீங்க கட்சி நடத்துறீங்களா, கம்பெனி நடத்துறீங்களா? அனுபவித்துக் கொண்டு அனுபவங்களை அனுபவித்துக் உதாரணத்தை உருவாக்கி பார்க்கணும். சிஐசி ஒரு அரசாங்க தலைவர் சொல்ல போனா எதிர்கட்சி ஆளுங்கட்சி பங்களிப்போடு அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு சட்டப்பூர்வ அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இன்னைக்கு சொல்லுது நாங்க பண்ண சொன்னோம், அவங்க பண்ணல, நாங்க என்ன பண்ண முடியும் கேக்குது. அந்த ஹெல்ப்லெஸ்னஸும் கேள்விக்குள்ளாகுது. அவங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இல்லையாங்கிற கேள்வி ஒரு பக்கம். இத போல நாளைக்கு ஆர்டிஐல வரக்கூடிய கருத்து நாங்க தரமாட்டோம்னு அரசு துறைகள்லாம் இதே முன்னுதாரணத்தை பின்பற்ற தொடங்கினா என்ன வருது? ஆர்டிஐ சிதைந்து போதா? இல்லன்னு நீங்க சொல்றீங்க, சிஐசி இருக்குங்குது. அரசியல் சாசன சட்டப்படி நான் செயல்படுவேன், அந்த உத்தரவுகளை மதிப்பேன் பதவி பிரமாணம் செல்றப்ப எடுத்துக்கிறாங்க. அப்ப அடிப்படையான இந்த சட்டத்துக்கு கூட ஒரு முக்கியமான கட்சி, தேசத்தை ஆளக்கூடிய கட்சியே வந்து சட்டத்தை காத்துல தூக்கி விடுது. அப்புறம் வந்து வெளிப்படைத்தன்மை பேசக்கூடிய, டிரான்ஸ்பரன்சி பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட கட்சி பத்தி தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில டிரான்ஸ்பரன்சி வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல சந்தேகம் இல்லை. டிரான்ஸ்பரன்சி எது எதுலன்றதுல இருக்கு. நீங்க ஹரிகரன் வந்து நாராயணன் அந்த நீங்க சொன்னது போல இன்னொரு தலைவர் என்ன பேசினாங்க, எவ்வளவு மெம்பர்ஷிப் உங்களுக்கு இருக்கு, எந்தெந்த அதெல்லாம் தெளிவுபடுத்துங்க. அதை சட்டம் சொல்லுமானால், அதை சட்டம் சொல்லுமானால், அதை சட்டம் சொல்லுமானால் நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு நீங்க வந்து எச் ராஜாவும் தமிழிசையும் இல்லாட்டி என்ன பேசினாங்க, இல்லாட்டி ஜெயலலிதாவும் பேசினாங்க பண்ணலாம். அதை தாண்டி குறைந்தபட்சம் ஒரு சிபிஐ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் போட்டீங்களா, அதற்கு பிறகு மடியில் கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைங்க. மடியில் கனம் இல்லைன்னா வழியில பயம் போட்டுருவாங்க. ஏன் போட மறுக்கிறாங்க? இப்ப பல ஆயிரம் 5000 ஆர்டி 10,000 ஆர்டி இவங்க ஆபீஸ் வந்து குவிஞ்சிருச்சா? இத்தனை ஆயிரம் பேர் வந்து இவங்களோட சொந்த ஏன் பயப்படுறாங்க? பேசி முடிச்சிட்டீங்களா? அதாவது இது என்ன கம்பெனியா நடத்த வேணாம்னு கேட்டாரு. கம்பெனி நடத்தாதனாலதான் இது முடியாதுன்னு சொல்றோம். இது கம்பெனியா நடத்திருந்தா இது வந்து மணி ஓரியன்டா இருக்கும். எந்த கட்சியும் மணி ஓரியன்டா இல்லன்றதுதான் உண்மை. பிஜேபி பர்டிகுலரா we are not for money. மக்கள் கொடுக்கறாங்க, அந்த விரும்பி கொடுப்பதன் மூலமா தான் கட்சி நடத்துறோம். இதுதான் உண்மை. இதுல நீங்க சொல்ல 5000 வந்துருச்சா 10,000 வந்துருச்சான்னு கேக்குறீங்க. 5 லட்சம் வரும், 50 லட்சம் வரும். அதான் முதல்ல சொன்னேன். இது அரசியல் விரோத போக்கை இன்னும் அதிகரிக்கும். 1300 கோடி போன தேர்தல் செலவழிச்சது 700 கோடி பிஜேபி மட்டும் செலவழிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த விவரங்களை எல்லாம் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அரசியல் கட்சிகள் கொடுக்கறாங்க. இன்னைக்கு இந்த 6 கட்சிகள் குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க, இப்ப ஏஆர் பயன்படுத்துறாங்க, தூர்தர்ஷன் ஸ்பேஸ பயன்படுத்துறாங்க. எந்தெந்த அம்சங்கள்ல அரசாங்கத்துடைய சலுகைகள் இந்த கட்சிகள் பயன்படுத்தோ அதுல இவையெல்லாம் கேட்டா பரவாயில்ல. நீ கட்சியுடைய உள்வாரங்கள் எந்த அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு பிஜேபி தொண்டர்களுக்கு
பிஜேபி சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத ஆளுக்கு ஏன் சொல்லணும்? அடிப்படையாக எப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு அதை தகவல் ஆணையத்தில் முறையிட்டு எங்களுக்கு இதுல நாங்க வர மாட்டோம்னு சொல்லுங்க. இன்னைக்கும் சாதாரண தமிழ்நாட்டிலேயே வந்து அரசு அலுவலக ஆர்டிஐ போடுறப்ப பல விஷயத்துல இது 3ஆம் நபர் சம்பந்தப்பட்ட தகவல், இது தர இயலாதுன்னு பல செக்ஷன் அடிப்படையில் சொல்றாங்க. இது தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. அப்படி வந்து இவர்கள் மறுப்பதற்கு குறிப்பிட்ட விதிவிலக்குகளுக்கு இவங்க எல்லா உரிமையும் இருக்கு. நான் மொத்தமாவே நான் வரமாட்டேன், மொத்தமாவே வரமாட்டேன் பிரச்சனை. இவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆர்டிஐக்குள்ள வந்ததுனால இவங்க வந்து இன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சாங்க, எத்தனை மணிக்கு தூங்கினாங்க அப்படின்னா கேட்க போறாங்க. அதுக்கெல்லாம் இவங்க பதில் கொடுக்க போறாங்களா? இல்ல, அப்படி வந்தா என்ன செய்யுதுங்கிறத தாண்டி அவங்க ஒரு பப்ளிக் பாடியா சொல்லிட முடியுமாங்கிறது அடிப்படை கேள்வி. அவங்களுடைய பிஜேபி இன்னைக்கு ஒரு அரசு அப்படிங்கும் போது ஒரு சாதாரண சாமானியனும் அதுல ஸ்டேக் ஹோல்டர் எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. ஆனா பிஜேபி என்ன நடக்குதுன்னு பிஜேபி தொண்டனுக்கு தெரியணும், கம்யூனிஸ்ட் என்ன நடக்குதுன்னு கம்யூனிஸ்ட் தொண்டனுக்கு தெரியும். நிதி சம்பந்தப்பட்ட விவாதத்துல ஒரு நன்கொடை வருதுன்னா அது வந்து ஏற்கனவே அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தொண்டனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் எலெக்ஷன் எப்படி நடத்தணும் எல்லாமே சட்ட விதிகள் உட்பட்டு தான் ஒரு கட்சியே நடக்குது. இது அத்தனையுமே எலெக்ஷன் கமிஷன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. ஒரு தலைவர் தேர்தல் எப்படி நடக்கணும், அதனுடைய எங்களுடைய பைலாஸ் படி நடக்குதா இல்லையா, இது எல்லாமே நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லா கட்சியும் பண்ணி எங்க குறிப்பா பிஜேபி பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க நீங்க பண விவகாரங்கள் சொல்றீங்களா, இது மூலமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, ஒரு கார்பரேட் கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க, இதை வந்து இதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அதை நீங்க கேட்கலாம் தாராளமா. அதுல வந்து கண்டிப்பாக டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், உள் விவகாரங்கள்ல கூடாது. பிஎம் ஆபீஸ்க்கு போன மாசம் ஒரு ஆர்டிஐ போடப்பட்டது. மோடி அவர்களோட வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு எவ்வளவுன்னு கேட்டிருந்தது. பதில் பிஎம் ஆபீஸ்ல இருந்து வருது, திஸ் இஸ் வேக் அண்ட் லார்ஜ் எக்ஸ்டெண்டட். இது வந்து ஒரு புரியாத தன்மையில இருக்குது அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு செலவழிச்சாங்கன்னு கேட்டா அதை கூட தரல. இன்னைக்கு இந்த ஸ்டாண்டர்ட் தன்மை ஆர்டிஐ எப்படி மதிக்கிறாங்க இதேதான். அதேதான் எழக்கூடிய அடிப்படை சந்தேகமே இன்னைக்கு அரசியல் கட்சிகள் நாங்க சிபிஐவும் போட மாட்டோம் அப்படிங்கிறது. நாளைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இது ஒரு முன்னுதாரணம், ஒரு மிக தவறான முன்னுதாரணம். அதைத்தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதுல வந்து ஒரு சில முன்னேற்றங்கள் தேவைதான் என்பதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஆனா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல செய்யணும் தான் இருக்கு. இல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது விவாதிக்கப்படணும். ஆனா இதற்கான ஒரு அதிகாரி நியமிக்கப்படணுங்கிறது அடிப்படையான விஷயம். இல்ல அதை வந்து எந்த கட்சியும் ஏற்க தயாராக இல்லை. இதுல வந்து எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்தொற்றுமே நீங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்துவது இல்ல கேடயமா பயன்படுத்துவது அப்படிங்கிறது சரியா? ஒரு சாமானியனுக்கு ஒரு சட்டம், அரசியல் கட்சிக்கு ஒரு சட்டம் அப்படின்னா சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த ஒரு முடிவு சார்ந்த அடிப்படை சார்ந்த கேள்விகள் எழுந்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸா ஒரு அரசு ஒரு துறை போல கருத முடியுமாங்கிற கேள்வியும் எழவே செய்திருக்கிறது. நிச்சயமாக ஒரு சட்டம் என்று இருக்கும் பொழுது அதை பின்பற்ற வேண்டியது ஒரு குடிமகனுக்கு எந்த அளவுக்கு கடமை இருக்கிறதோ அதே போல அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கவே செய்கிறது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன் அவர்களுக்கும் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.